ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பித்தளை பாத்திரமும் செப்பு பாத்திரமும் எப்படி ஈஸியான முறையில் கழுவலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கருப்பாக வச்சுருக்கேன் தட்டை. இது எப்படி வெள்ளையாகுதுன்னு பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் காலைல போய்ட்டு சாயங்காலம் வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் கருப்பு புளி, பழைய புளி எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை பக்கெட் தண்ணியில் கரைச்சி விட்டுக்கிறேன். ரொம்பலாம் போட தேவை, வெறும் எலுமிச்சப்பழம் சைஸ் போட்டால் போதும். நல்லா கரைச்சிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுருங்க. அப்படியே தண்ணியில் எல்லாம் அதில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கட்டும். மற்றபடி என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு, இல்லை ஆஃபீஸ் போனால் போயிட்டு வந்துட்டு, இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் காலையில் போட்டேன், மதியமாக நான் எடுக்கிறேன். சமையலிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ லைட்டாக மேலே மட்டும் எனக்கு புளி போட்டோம்ல, அது திட்டாகிடும் தேய்க்கலைன்னா. அதனால் லைட்டாக தேய்ச்சிட்டு கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டு தான். இப்போ அது வந்து பல ஆகும். நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த பவுடரு, ஷபினா இதெல்லாம் போட்டு வெள்ளையாகிறதோட இது ரொம்ப ஈஸியான முறை. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஓரத்தில் இருக்க அந்த கருப்பு எல்லாமே போயிடும். ஒரு கிளாத் வச்சு அழகாக தொடச்சி ஈரத்தை எடுத்துட்டிங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வெள்ளையாகுது பாருங்கள். என் பாத்திரம் ஃபுல்லாகவே நான் அரை நாள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி அளவில் நான் இதை வாஷ் பண்ணுறேன். இப்போ இந்த ஏனம்லாம் வெள்ளையேன்னு இருக்கும். கலர் வந்து அந்த பித்தளையெல்லாம் வந்து ஒரு மாதிரி கலர் மாறும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. அடுத்த வாரம் நீங்கள் திரும்ப வெள்ளிக்கிழமையில் விளக்கக்குள்ளே அதே மாதிரியே இருக்கும். 10 நாள் கழிச்சு நீங்கள் விளக்கக்குள்ளே அந்த கலர் அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வாரம் கூட நம்ம செய்ய தேவையில்ல. ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை கூட செய்யலாம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த வந்து பளபளப்பு வந்து குறையாது, அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு எனக்கு பளிச்சுன்னு. நான் கோயிலுக்கு போகிறதுல இப்போ இந்த தட்டெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். விளக்கு எல்லாமே போடலாம். பித்தளை ஜாமான், செப்பு இது எல்லாமே போடலாம். அதில் இந்த அளவுக்கு வரும். ஓகே, பாய். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.